சின்ன செடியாக இருந்து வளர்ந்து ஒரு மலைகளுக்கு அருகிலே நான் நன்றாக இருந்தேன். ஒரு நாள் என் உடல் முழுவதும் வெப்பம் போன்ற ஒரு உணர்வை அனுபவித்து என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே இது உடல் முழுவதும் எரிந்து கொண்டிருந்தது. என்ன அதிசயம்! ஆனால் என்னுடைய உடல் கருகவில்லை. அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக குரல் என் மூலமாக பேசுவதை உணர்ந்தேன். எனக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய காலணிகளை கழற்றி வைத்து விட்டு முழந்தால் படியிடுவதை நான் பார்த்தேன். அதன் பிறகு அந்த தெய்வீக குரலும் அந்த நபரும் பேசிக் கொண்டனர். இந்த நினைவுகளோடு பல நூற்றாண்டுகள் கடந்து போனது. நானும் அந்த இடத்தை விட்டு இந்த சகோதரர்களை விட்டு பிரிந்து காற்றடிக்கும் திசையிலே கடந்து சென்று கொண்டிருந்தேன். இறுதியாக எரிகோவிற்கு அருகிலே வந்து வேரூன்றி வளரத் துவங்கினேன். ஒரு நாள் ஒரு படை வீரன் என்னை நோக்கி வந்தான். வந்து என்னை பறித்து கொண்டு சென்றான். எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை. சிறிது நேரத்தில் என்னை வளைத்து ஒரு கிரீடம் போல உருவாக்கினான். அரசன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு என்னை எடுத்து சென்றார்கள். அங்கு இரத்தத்தால் குளித்த ஒரு மனிதரை பார்த்தேன். அவர் உடல் முழுவதும் எக்கச்சக்கமான கீறல்கள், இரத்தம் வடிந்தோடி கொண்டிருந்தது. வளைத்த எண்ணெய் அவருடைய தலையிலே வைத்தார்கள். நான் அவருடைய தலைக்குள் செல்ல விரும்பவில்லை. இருந்த பொழுதிலும் தடியால் அடித்து என்னை அவருடைய தலைக்குள் நுழைத்தார்கள். என்னுடைய கூர்மையான கரங்கள் அவருடைய தலையை பதம் பார்த்தன. எனக்கும் மனம் வருத்தம்தான். இறுதியாக அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அந்த சிலுவையிலே அவருக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் இரு கல்வர்களை அறைந்த பொழுது இவர்தான் இந்த உலகத்தின் ராஜா என்று எடுத்து காட்டுகின்ற வண்ணமாக இவருடைய தலையில் நான் மட்டும்தான் இருந்தேன். முள்ளாக இருந்தாலும் கிரீடமாக நான் ஆக்கப்பட்டேன். அன்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெய்வீக குரல், ஒரு இறை தந்தையின் குரல் என் வழியாய் ஒருவரை அழைத்தது. இன்று தெய்வீக மகனை சுட்டி காட்டுவதற்காக நான் பயன்பட்டிருக்கின்றேன் என்றதாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலையில் இருந்த முள் கிரீடம். தந்தை சூசையிலும் தாய் மரியிலும் தமையன் கிறிஸ்துவிலும் பிரியமான சகோதர சகோதரிகளை, முள்ளாக இருந்தாலும் அவரை அடைகின்ற வேளையிலே கிரீடமாக மாற்றப்பட்டது. இன்று நாமும் பல நேரங்களிலே பிறருக்கு முள்ளாக இருக்கின்றோம். நாமும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற வேளையிலே பிறருக்கும் சரி, நம் குடும்பங்களுக்கும் சரி கிரீடமாக மாற்றப்படுவோம்.